ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இது நம்ம எப்போவுமே யூஸ்வலாக செய்கிற பிரியாணியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg கிட்ட சிக்கன் எடுத்துக்கிட்டேன். நம்ம சிக்கன் கடையிலே சொல்லிடணும் பிரியாணி செய்கிறதுக்கு அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பெரிய பீஸாக நம்மளுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது கூட நம்ம உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா அவ்வளோதாங்க நம்ம போடுவோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தயிர் சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட கெட்டி தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பேக்கெட் தயிர் தான் சேர்த்துருக்கேன். தயிர் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வர அளவுக்கு எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டிக்கலாம். இது மினிமம் ஒரு 1 hour கிட்டேயாச்சும் நல்லா மேரினேட் ஆனாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தொன்னை பிரியாணிக்கு ஒரு மசாலா செய்யணும். அந்த மசாலா செய்கிறதுக்கு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறணும். இப்போ வந்து நான் ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 8 பச்சை மிளகாயை கீறி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல்லு பூண்டுக்கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முதல்ல இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெள்ளை பூண்டையும் அது கூடயும் போட்டுக்கலாம். பூண்டு இஞ்சியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை போடும்போது நம்ம கீறி இருக்காமான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்காங்க. நான் ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம வந்து பிரியாணிக்கு அரிசியை ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour கிட்டேயாச்சும் அரிசி நல்லா ஊறணும். நான் இன்றைக்கி எப்போது நாங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் 1 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்துக்கணும். நான் இதை வந்து புதினாவோட கிளிப் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். இது கூட இப்போ கொஞ்சம் முந்திரியும் நம்ம வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த பேஸ்ட் வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த அந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதை ஒரு சைடு வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்யலாம். இதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெய்யும் இப்போவே ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஜிஆர்பி நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த நெய் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பைசஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஒரு 3 பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 5, கிராம்பு 5, பட்டை 4, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு கல்பாசி, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 எடுத்து நான் சின்ன சின்ன ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கூடவே நல்லா ஒரு 2 நிமிஷம் சிக்கன் வந்து நல்லா வதங்குற வரையே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த சமயம் நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ரொம்ப சேர்க்க வேணாம். நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் பச்சை மிளகாய் போட்டிருக்கனால இந்த இடத்துல நம்ம வந்து கம்மியாக தானே மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா சிக்கன் கூட கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவும் சிக்கனும் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு தாங்க தொன்னை பிரியாணிக்கு நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இது கூட கேஷ்யூலாம் சேர்த்துருக்கனால ரொம்ப க்ரீமியாக வந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அகைன் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து சேர்த்தேன். அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு.
இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தக்காளியை நான் வந்து சின்ன தக்காளியாக பார்த்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அவ்வளோதான். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து எங்கள் வீட்டு அரிசிக்கு ஒரு 2.5 கிளாஸ்க்கு மேலே தண்ணி ஊற்றணுன்னா தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்றதுக்காக 2.25 கிளாஸ் கிட்ட நாங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மசாலா, சிக்கன் எல்லாமே நல்லா ஒரு தடவை கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி வடித்ததுக்கப்புறமா அரிசியை வந்து நம்ம கொதிக்கிற இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்த உடனே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா அகெயின் ஒரு தடவை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம பிரியாணிக்கு போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா தண்ணி வந்து வற்றி அரிசி வந்து இந்தளவுக்கு மேலே தெரிகிற அளவுக்கு நல்லா ஓப்பனாகவே வச்சு நல்லா வந்து வற்ற விட்ருங்க. இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். ஆனால் நான் வந்து குக்கர் மூடி போட்டு தம் போடாமல் நான் வெயிட் வச்சு தம் போட போகிறேன். அதுக்காக ஆல்ரெடி நான் வந்து தோசைக்கல்லை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி சைடில் வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு நல்ல கனமான மூடி எடுத்து இது மேலே வச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் வைக்கணும். இது மேலே தண்ணியும் வைக்கலாம். நான் வந்துட்டு நம்ம வீட்டில் அந்த பூண்டு தட்டுற கல்லும் அந்த வெயிட் வந்து அதை தூக்கி வச்சுக்கிட்டு கீழே தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் அடுப்பு வந்து சிம்மில் அப்படியே வச்சுருக்கணும். சைடில் வந்து காற்று எங்கேயும் லீக் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி வந்து சூப்பராக வெந்து வந்துருந்துச்சுங்க. கலரே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிடணும் போல் டெம்டிங்காக இருந்துச்சு. எங்கள் மாடி வீட்டு பையனே வந்துட்டு ஸ்மெல் நல்லா வருதே அப்படின்னு கேட்டு கீழே வந்துட்டார். எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி எல்லாருக்குமே குலைவாக வராமல் கொஞ்சம் விதையாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் பிடிக்கும். இன்றைக்கி வந்து பக்கா கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து இது கூடயே சிக்கன் வந்து கிரேவி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி எங்கள் அம்மாச்சி வந்து செஞ்சுருந்தாங்க. அதுவும் இது கூட எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் எக் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி நைட் வந்து சூப்பரான ஒரு டின்னராக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த தொன்னை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க.